தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது தமிழ்மொழி வரலாறு சக்திவேல் ஐயா அவர்களினுடைய புத்தகத்துல 3வது பாடமா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொல் திராவிட மொழியும் தமிழும் அந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 2 காணொளிகள் பகுதியா பிரிச்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 காணொளிகள் அல்ல, 2 பாடங்களை நிறைவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது தொல் திராவிட மொழியும் தமிழுங்கிற தலைப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திராவிட மொழிகள் அனைத்தும் ஒரு மூல மொழியிலிருந்து பிறந்து வளர்ந்தவை. மொழி குடும்பம் என்பது தொல்மொழி என்று சொல்லப்படக்கூடிய புரோட்டோ லாங்குவேஜ். அதிலிருந்து பிரிந்து காலத்தாலும் இடத்தாலும் வெவ்வேறு மாற்றமடைந்து ஒரு பிரிவு மொழியும் மற்றொரு பிரிவு மொழியும் வெவ்வேறு மொழி என கருதக்கூடிய பல மொழிகளினுடைய தொகுதி தான் மொழி குடும்பம் என்பது. இந்த மொழிகளை இனமொழிகள் காக்னேட் லாங்குவேஜ் என்றும், அதாவது இந்த மொழிகளை இனமொழிகள் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து இவை அனைத்துமே தொல்மொழி ஒன்றிலிருந்து பல்வேறு மொழிகளாக கிளைத்திருக்க வேண்டும். மொழி குடும்பம் அப்படின்னா ஒரு தொல்மொழியிலிருந்து ஒன்றா கிளைச்சது தான் இந்த மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி மூலம் ஒரு தொல்மொழி ஒன்று இருக்கு, அதுல இருந்து வந்தது தான் இதெல்லாம் அப்படின்னு ஒப்பியல் ஆய்வு அறிஞர்கள் சொல்றாங்க. எல்லா திராவிட மொழிகளுக்கும் மூலமாக இருந்த மொழியினை மூல திராவிட மொழி அல்லது தொல் திராவிட மொழி அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு. தொல் திராவிடம் என்னும் ஒரு மொழி வழக்கில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஊகிக்கப்படுகிறது. அடுத்ததா வான்சிலேகள் என்ற ஜெர்மானிய மொழியியல் அறிஞர்தாம் முதலாக ஒப்பிலக்கணம் என்னும் சொல்லை தமது நூலில் பயன்படுத்தினார். இப்போ பொதுவாக ஒரு சொல்லை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒப்பிலக்கணம் நம்ம ஒப்பியல் அறிஞர்கள் கருதுகின்றனர் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த தொல்மொழி ஒன்றில் இருந்தால் கிளச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அப்படி இந்த ஒப்பிலக்கணம்ங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜெர்மானிய மொழியில் உள்ள ஒரு சொல். வான்சிலேகள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெர்மானிய மொழியில் அறிஞர் தான் முதலாக இந்த ஒப்பிலக்கணம்ங்கிற சொல்ல அவரோட நூலில் பயன்படுத்துகிறார். இன்றைய ஒப்பு மொழியிலுக்கும் வரலாற்று மொழியிலுக்கும் வித்திட்ட பெருமை ரஸ்க், பாப், கிரீம் ஆகியோரை சாரும். ஒப்பு மொழியிலுக்கும் வரலாற்று மொழியிலுக்கும் வித்திட்டவர் யாருன்னா பாப், ராஸ்க், கிரீம் இவங்க தான். கிபி 1837 பென்பே என்பார் மீட்டுருவாக்கத்தோட இன்றியமையாமையை பற்றி பேசி இருந்தும் அது சிலேக்கள், அதாவது வான்சிலேக்கள் காலத்துல தான் நடைமுறைக்கு வந்தது. அதாவது இந்த மீட்டுருவாக்கத்தை பத்தி 1837 பென்பே அதோட இன்றியமையாமையை பேசிடுறாரு. ஆனாலும் கூட அது வான்சிலேக்கள் காலத்துல தான் இந்த மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு இந்த ஒப்பிலக்கணம்ங்கிற சொல்ல யாரு பயன்படுத்தினதுன்னு சொல்றாங்க. ஒப்பு மொழிகளுக்கும் இந்த வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்ட பெருமை யாருடையது, அப்புறமா மீட்டுருவாக்கத்தோட இன்றியமையாமையை யாரு பேசினது, எந்த நேரத்துல அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாப், இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்தோ ஐரோப்பிய இலக்கணம் ஒன்று எழுதுறார். பாப் அவர்கள் இந்தோ ஐரோப்பிய இலக்கணம் ஒன்று எழுதினார். கிபி 1817 அடலுங் அப்படிங்கிறவரும் 1791 பல்லாஸ் அப்படிங்கிறவரும் பல்வேறு மொழிகள்ல இருந்து சொல் அட்டவணைகளை தயாரிச்சது யாருன்னா அடலிங் அப்படிங்கிறவரும் பல்லாஸ் அப்படிங்கிறவரும். 1817 அடலுங் வராரு. 1791 பல்லாஸ் அப்படிங்கிறவர் வரார். பல்வேறு மொழிகள்லேருந்து சொல் அட்டவணைகளை தயாரிச்சிருக்காங்க. இந்த அட்டவணைகள் பின்னர் ஒப்பிலக்கணம் எழுதுவதற்கு துணையாக இருந்தன. இந்த சொல் அட்டவணை அடலுங்கும் பல்லாசும் தயாரிச்ச இந்த அட்டவணை ஒப்பிலக்கணம் எழுதுறதுக்கு துணையா இருந்திருக்கு. 1817 அடலுங், 1791 பல்லாஸ் அப்படிங்கிறவரும் சொல் அட்டவணைகளை தயாரிக்கிறாங்க. இந்த அட்டவணைகள் தான் ஒப்பிலக்கணம் எழுதுறதுக்கு துணையா இருந்துச்சு. கிபி 1896 வில்லியம் ஜோன்ஸ் சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் இந்த மொழிகள் எல்லாம் ஒரே இனத்தவை சார்ந்தவை அப்படிங்கக்கூடிய கருத்தை வெளியிடுறாரு. நம்ம கிட்ட கேட்கலாம் 1800 அது அப்படி கிடையாது, சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் இதெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்த மொழிகள் என்று சொல்லியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் 1896. அடுத்ததா 1856 கால்டுவெல். 1856 பார்த்தாலே நமக்கு கால்டுவெல் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவர் தான் அது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் அப்புறம் தான் அவர் வெளியிடுறாரு. ஒரு நல்ல ஒரு மைல்கல்லான ஒரு புத்தகம் இது, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்த மொழிகளை பற்றின தெளிவான கருத்தை இந்த நூல் தான் தருது.
திராவிட மொழிகள் என்ற பெயரில் மொழி நூல் ஒன்றை உலகம் அறியுமாறு செய்தது கால்டுவெல் தான். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அடுத்ததா பாருங்க, உலகின் கண் காணப்படக்கூடிய மொழிகளை பல நிலைகள்ல ஒப்பிட்டு ஆராயலாம். உலக மொழிகள் பல தம்முள் இனத்தொடர்புடையன. அவற்றிடையே பொதுத்தன்மை மிக பலவாக இருப்பதால் அவற்றை ஓரின மொழிகள் அல்லது குடும்ப மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பல என்ன பண்ணுது, தனக்குள்ள இனத்தொடர்புடையதாக இருக்கு, அதுக்குள்ள ஒரு பொதுத்தன்மை இருக்கு. அப்படிப்பட்ட மொழியை நம்ம ஓரின மொழிகள்னு சொல்லலாம், குடும்ப மொழிகள், ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தினுடைய பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு ஆராயக்கூடிய முறையத்தான் ஒப்பியல் முறைன்னு சொல்றோம். இப்போ ஒப்பியல் முறைனா என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, இவனை மாதிரி இருக்கான், இவன் அப்பா மாதிரி இருக்கான், இவன் அண்ணன் மாதிரியே இருக்கான், இவன் தம்பியை மாதிரியே இருக்கான் அப்படின்னாலாம் நம்ம சொல்கிறோம்ல. அது மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு ஆராயக்கூடிய முறை தான் கம்பேரிட்டிவ் மெத்தட்னு சொல்லப்படக்கூடிய ஒப்பியல் முறை. இந்த மொழிகள் ஓரினத்தை சார்ந்தவனவாக இருப்பினும் இம்மொழிகளுக்குள்ள சொற்களுக்கிடையே ஒரு விதமான ஒழுங்கான ஒப்பு ஒளி மாற்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இந்த மொழிகளுக்குன்னு அதுக்குன்னு ஒப்பு ஒளி மாற்றம் இருக்கணும். ஒளி ஒழுங்குக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, ஒளி ஒற்றுமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா இந்த ஒளி இப்படிதான் இருக்கணுங்கிற அந்த ஒழுங்கான கட்டுப்பாடு இருந்தால் தான் அதுக்கு முக்கியத்துவம். சிமிலாரிட்டி இருக்குங்கிறதுக்காக நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தொல்மொழி தன்மையால் மற்ற இன மொழிகளை ஒத்திருக்கும் சில மொழிகளில் தற்செயலாக காணப்படும் வடிவ ஒப்புமையை அடிப்படையாக கொண்டு ஆராயக்கூடாது. தொல்மொழியோட தன்மையால இப்போ நம்ம ஒப்பிட்டு ஆராயிரோம் அப்படின்னா நம்ம வடிவத்தில் ஒத்திருக்கக்கூடியதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராயக்கூடாது. வடிவ ஒப்புமையை வச்சு. ஒப்பியல் முறை என்ற கோட்பாட்டினை உருவாக்கி அனைத்து மொழிகளும் தொல்மொழி ஒன்றிலிருந்து உருவானவை என்றும் தொல்மொழி சொற்கள் இன்ன வடிவில் தான் இருக்க வேண்டும் என்றும் சில நெறிகளை வகுத்து சென்றனர். கெவி என்ற பொருளை தருகின்ற சொல் தொல் திராவிட மொழியில் கெவி என்று காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். செவி என்பது கெவி என்று காணப்படுகிறது, ஏன்னா சகரம் வராததுனால கெவின்னு காணப்படுகிறது தொல் திராவிட மொழியில அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இவ்வாறு உருவாக்கக்கூடிய நிலையத்தான் நம்ம மீட்டு உருவாக்கம் பண்றது அப்படிங்கிறோம். ஏற்கனவே இப்படி இருந்துச்சு, இதை நம்ம இப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் மீட்டுருவாக்கம். இந்த மீட்டுருவாக்கம்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியவர் பெண்பே. இவர் தான் அந்த மீட்டுருவாக்கத்தோட இன்றியமையாமை சொல்லியிருக்கிறாரு 1837. அப்போ இப்படி நாம இந்த சொல் இப்படி இருந்துச்சு, இப்போ செவின்னு இருக்கிறது கெவின்னு தொல் திராவிடத்துல காணப்பட்டது, இப்படி நம்ம உருவாக்கக்கூடியது தான் மீட்டுருவாக்கம்ங்கிறது. இப்படி தொல் வடிவங்களை உருவாக்குறதுக்கும் மொழிகளுக்கிடையே உள்ள உறவுகளை நன்கு அறியவும் இந்த ஒப்பியல் முறை துணை புரிகின்றது. பெரும்பான்மையான இன மொழிகளுக்கிடையே வழங்குவதை அடிப்படையாக வைத்து தொல் வடிவம் முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் குறைந்த வழக்குடைய சொல் வடிவங்களும் தொல் வடிவமாக கருதப்படுகின்றன. பொதுவாக ஒப்பியல் ஆய்வில் தொல் வடிவத்தை உருவாக்குகின்றோம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒப்பாய்வின் விளைவாக திராவிட மொழிகளை தென்திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழிகள்னு 3 பெரும் பிரிவுகளாக பிரிப்பர். திராவிட மொழி வழங்கக்கூடிய இடங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். திராவிட மொழிகள்ல மிக பழமையான 2000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே இலக்கிய இலக்கணங்களை கொண்டது தமிழ் மொழி. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், விஜி தீவு, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, பிரிட்டிஷ் கயானா, மடகாஸ்கர், திரினிடால் இந்த பகுதிகள் எல்லாம் பேசப்படுதுன்னு நமக்கு தெரியும். அடுத்ததா மலையாளம் கேரளத்துல மட்டும் இல்லாம லட்சத்தீவுலையும் மைசூர்லையும் கூட பேசப்படுது. கன்னட மொழி அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்துல பேசப்படுது. கர்நாடகத்துல மட்டும் இல்லாம குடகு மாவட்டத்துல பேசப்படக்கூடிய, அதாவது கர்நாடக மாநிலத்துல உள்ள குடகு மாவட்டத்துல பேசப்படக்கூடிய இந்த மொழிய கொடகு, கூர்க்கி, கோதகி அப்படின்னு பல பெயர்களால வழங்குவாங்க. இதுல கோதகி என்ற பெயரால் வழங்கப்படக்கூடிய மொழி எதுன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மற்றது கூட நம்ம அடிச்சிடலாம். கர்நாடக மாநிலத்துல பேசப்படக்கூடிய கர்நாடக மொழி தான் கோதகி அப்படின்னு அழைக்கப்படுது. துளு மொழி கர்நாடக மாநிலத்துல உள்ள மங்களூர் பகுதியில பேசப்படுது. கொடகு மொழியையும் துளு மொழியையும் இலக்கிய வளமில்லாத ஒரு மொழி வகைக்குள்ள நான் லிட்டரரி லாங்குவேஜுக்குள்ள அடக்குறாங்க. அதுகிட்ட இலக்கிய வளம் இல்லைன்னு சொல்றாங்க. துளு மொழிக்கிட்டையும் கொடகு மொழிக்கிட்டையும்
தோடா மொழி பார்த்தோம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துல இந்த தோடா பழங்குடி மக்களால அந்த தோடா மொழி பேசப்படுது. இதுதான் திராவிட மொழிகள்லயே அதிக ஒலிகளை கொண்ட மொழி. முக்கியமான பாயிண்ட், திராவிட மொழிகள்ல அதிக ஒலிகளை கொண்ட மொழி எது அப்படின்னா தோடா பழங்குடி மொழி தான். தோடா மொழி மாதிரியே கோத்தா மொழியும் நீலகிரி மாவட்டத்துல வாழக்கூடிய கோத்தா பழங்குடியினரால பேசப்படுது. இந்த ரெண்டு மொழிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறாங்க, தோடாவுக்கும் கோத்தா மொழிக்கும். அடுத்ததா நீலகிரி மாவட்டத்துல இந்த மொழிகள் மட்டும் இல்லாம பனியர் பழங்குடி மக்கள் பேசக்கூடிய பனிய மொழியும் பெட்டக்குறும்பர் பழங்குடி மக்கள் பேசக்கூடிய பெட்டக்குறும்பா மொழியும் தனி மொழிகளாக கருதப்படுகின்றன. இருளர் பழங்குடி மக்கள் பேசக்கூடிய இருள பேச்சை தமிழினுடைய கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர். முள்ளுக்குறும்பர் என்ற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய பேச்சை மலையாள மொழியினுடைய கிளைமொழியாகவே எடுத்துக்கிறாங்க. கசவர் பழங்குடி மக்கள் பேசக்கூடிய பேச்சை கன்னட மொழியினுடைய கிளைமொழியாகவும் தனிமொழியாகவும் கருதுகின்றனர். காட்டுநாயக்கர் எனும் பழங்குடி மக்கள் பேசக்கூடிய பேச்சு கன்னட மொழியினுடைய கிளைமொழியாகும். இப்போ எல்லாத்தோட கிளைமொழிகள் சொல்லியிருக்காங்க. தமிழினுடைய கிளைமொழியாக பாத்தீங்கன்னா இருளர் பேச்சை சொல்லியிருக்காங்க. முள்ளுக்குறும்பர் மொழி மலையாள மொழியோட கிளைமொழியாக சொல்லப்படுது. கசவர் பழங்குடி மக்கள் பேசக்கூடிய அந்த கசவ மொழி பார்த்தீங்கன்னா கன்னட மொழியோட கிளைமொழியாகவும், காட்டுநாயக்கர் பேசக்கூடியதும் கன்னட மொழியோட கிளைமொழிகளாக சொல்லப்படுது. இப்போ நம்ம மேல பார்த்த இந்த பழங்குடி மக்களோட பேச்சுக்களும் மொழிகளும் தமிழகத்துல இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துல அதிகமான பழங்குடி மக்கள் பேசக்கூடிய பேச்சா இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் உயர் ஆய்வு மையம், சென்டர் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, உயர் ஆய்வு மையம். இந்த மொழிகள் எல்லாத்தையுமே டாக்டர் பட்ட ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். கர்நாடக மாநிலத்துல தென் கனடாவில் பேசப்படக்கூடிய இந்த கொரஹா மொழியை பற்றி டாக்டர் சங்கர்பட் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. எந்த மொழிய? கர்நாடக மாநிலத்துல வழங்கப்படக்கூடிய கொரஹா மொழி. இந்த மொழியை தனிமொழியாகவும் அவர் கருதுகின்றார். பரந்த கல ஆய்வினை மேற்கொண்டால் இன்னும் பல மொழிகள் இந்த பிரிவுல அடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நடுதிராவிட மொழிகளை பத்தி பாக்குறோம். நடுதிராவிட மொழியான தெலுங்கு ஆந்திர மாநிலத்திலையும் தென் ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்லையும் கூட பேசப்படுது இந்த தெலுங்கு மொழி. இந்திய நாட்டுல இந்தி மொழிக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இந்த தெலுங்கு மொழி இருக்கு. இந்த நடுதிராவிட மொழிகள்ல இலக்கிய வளமுள்ள மொழி இது ஒண்ணுதான். இந்த திராவிட மொழிகள்ல தெலுங்கு மொழிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கு. கோண்டி மொழி ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, மகாராஷ்டிரம் அப்படிங்கக்கூடிய 4 மாநிலங்கள்ல பேசப்படுது. கோண்டி மொழி ஆந்திரா, மத்திய பிரதேசம், ஒரிசா, மகாராஷ்டிரம். திராவிட பழங்குடி மொழிகள்ல அதிகமான மக்களால பேசப்படக்கூடிய மொழி அப்படின்னா இந்த கோண்டி மொழி. அதிகமான ஒலிகளை கொண்ட மொழி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதிக ஒலிகளை கொண்ட மொழி எது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்றது என்னன்னு பாருங்க. அதிகமான மக்களால, பழங்குடி மொழியில அதிகமான மக்களால பேசப்படக்கூடிய மொழி அது. இந்த கோண்டி மொழிக்கு நிறைய கிளைகள் இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். கூயி மொழியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரிசா மாநிலத்துல பேசப்படுது. இந்த மொழி பேசுறவங்க கோந்த் அல்லது கந்த் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கோந்த் அல்லது கந்த் மக்கள் யாரு அப்படின்னா கூயி மொழி பேசக்கூடியவங்க, ஒரிசால இருக்கக்கூடியவங்க. கூவி மொழி அது பார்த்தது கூயி, இப்ப கூவி. இந்த கூவி மொழி ஒரிசா, ஆந்திர பிரதேசங்கள்ல பேசப்படுது. இந்த கூயி மொழிக்கும் கூவி மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு, கூயிக்கும் கூவிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூயி மொழிக்கும் கூவி மொழிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். கோலாமி மொழி ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரம் இந்த மாநிலங்களில் பேசப்படுது. இந்த கோலாமி ஆந்திரா, மகாராஷ்டிரம். இந்த மக்களை பற்றிய குறிப்பு, இந்த கோலாமி மக்களை பற்றின குறிப்பை யார் கொடுக்குறதுனா ஸ்டீபன் ஹிஸ்லாப் அப்படிங்கிறவரால் தான் தெரிய வருது. கோலாமி பற்றின குறிப்புகளை தர்றது ஸ்டீபன் ஹிஸ்லாப். பர்ஜாஸ் என்று வழங்கப்படுகின்ற பழங்குடி மக்கள் பர்ஜி என்ற மொழியை பேசுகிறாங்க. இம்மொழி பேசக்கூடிய பழங்குடி மக்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள பஸ்தார் மாவட்டத்தில் வாழுறாங்க. பர்ஜி மொழியை பேசுகிறவங்க எங்கே இருக்காங்க? பஸ்தார் மாவட்டத்தில் இருக்காங்க. கொண்டதுரா என்றும் கூபி என்றும் வழங்கப்படுகின்ற பழங்குடி மக்கள் கொண்டா அல்லது கூபி என்ற மொழியை பேசுகிறாங்க. கொண்டதுரான்னு சொல்கிறாங்க, கூபின்னு சொல்கிறாங்க. இந்தவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க பேசப்படக்கூடிய மொழி கொண்டா அல்லது கூபி. இந்த மொழிகளை பேசுகிறவங்க எங்கே இருக்காங்க? இந்த கொண்டா அல்லது கூபி மொழியை ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் இந்த பகுதியிலெல்லாம் இருக்காங்க. அடுத்ததாக ஒரிசாவை சார்ந்த கோரப்புட் மாவட்டத்திலையும் இந்த மொழியை பேசுகிறவங்க இருக்காங்க.
இந்த கொண்டா கூபி மொழி பேசுகிறவங்க. விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளத்துலேயும் இருக்காங்க. ஒரிசாவை சார்ந்த கோரப்புட்டு மாவட்டத்திலையும் இந்த மொழியை பேசுகிறாங்க. இந்த மொழி கூயி கூவி மொழிகளோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த கொண்டதொரா அல்லது கூபின்னு சொல்கிறது கூயும் கூவியும் தொடர்புடையதுன்னு சொன்னோம், அதோட சேர்ந்துக்குது இந்த கொண்டதொராவும். அடுத்ததாக கதபா. கதபா என்ற மொழி ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த ஸ்ரீகாகுளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் பேசப்படுது. இதை கொன்கூர் கதபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். நாயக்கி மொழியை மகாராஷ்டிராவை சார்ந்த சந்தார் பகுதி பரார் பகுதியில் பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. நாயக்கார் பகுதி நாயக்கி மொழி. அடுத்ததாக பெங்கோ மொழி ஒரிசாவை சார்ந்த கோரப்புட் மாவட்டத்திலையும் தசமந்தபூர் காலஹண்டி பகுதியிலையும் வாழக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க. மண்டா மொழி ஒரிசாவை சார்ந்த கோரப்புட், மண்டா மொழி கோரப்புட் மாவட்டத்தில் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரிசாவை சார்ந்த கோரப்புட்டு மாவட்டத்திலையும் இந்த மொழி பேசுகிறாங்கன்னு சொன்னோம். அது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா கொண்டா அல்லது கூபி. அவங்க விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்திலையும் இருக்காங்க. ஒரிசாவை சார்ந்த கோரப்புட்லையும் கொண்டா அல்லது கூபி பேசப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மண்டா மொழியும் ஒரிசாவோட கோரப்புட் மாவட்டத்தில் உள்ள பழங்குடி மக்கள் பேசுகிறாங்க. அடுத்ததான் நம்ம வடதிராவிட மொழிகளை பற்றி பார்க்கலாம். வடதிராவிட மொழியான குரூக் மொழியை ஒரோவன் என்ற பழங்குடி மக்களால் பேசப்படுறது தான் இந்த குரூக் மொழி. எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், ஒரிசா இந்த மாநிலங்களில் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக வாழுறாங்களாம் இந்த ஒரோவன் மக்கள். மாலர் என்று வழங்கப்படக்கூடிய பழங்குடி மக்களால் மால்தோ மொழி பேசப்படுது. அவங்க மாலர் மலை மனிதர்கள்னு கூட நம்ம படிச்சிருப்போம் ஒன்வேடில். பழங்குடி மக்களால் இந்த மால்தோ மொழி மேற்கு வங்காளத்தில் உள்ள ராஜ்மஹால் குன்று பகுதிகளிலையும் பீகாரில் இருக்கக்கூடிய சந்தால் பர்ஹானா பகுதியிலையும் பேசப்படுது இந்த மால்தோ மொழி. எந்தெந்த பகுதி? மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் குன்று, பீகாரில் இருக்கக்கூடிய சந்தால் பர்ஹானா பகுதியில் பேசப்படுது. இவர்கள் வாழும் இடத்தை கொண்டு டாக்டர் கால்டுவெல் என்ன பண்ணுறாரு, இந்த மொழியை ராஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறாராம். மால்தோ மொழியை ராஜ்மஹால்னு குறிப்பிடுறவர் நம்ம கால்டுவெல். அடுத்ததாக வடதிராவிட மொழிகளில் ஒன்றான பிராகுயி இந்தியாவிற்கு வெளியே பலூச்சிஸ்தான் பகுதியில் பேசப்படுது அப்படின்னும். பல நூற்றாண்டு காலமாக இவர்கள் தங்கள் மொழியை பாதுகாத்து வருகின்றனர், இந்த மால்தோ மொழியை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிராகுயி மொழியை பாதுகாத்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் பகுதியில் பேசப்படுகிறது. நம்ம ஒன்வேர்டு கூட பார்த்துருக்கோம். அங்கே ஒரு வட்டார வழக்கு மொழியாக பலுச்சி அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஒரு ஒன்வேர்டு நம்ம காணொலி போட்டிருக்கோம். திராவிட மொழியியல் பேரறிஞர் யமனோ அவர்கள் மீட்டுருவாக்க முறை மூலம் தொல்திராவிட ஒலியமைப்பு பற்றி ஆராய்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்திராவிட மொழிகளில் உள்ள உயிர் ஒலியன்களை காண்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வினா கேட்குறேன். மீட்டுருவாக்கத்தினுடைய இன்றியமையாமையை குறிப்பிட்டவர் யார்? அது எந்த ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுங்க. அடுத்ததாக கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இந்த மொழிகள் எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவை என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? இந்த 2 வினாக்களுக்கும் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.